தாடி வளராத 20 வயசு தாண்டின எல்லா பசங்களுக்கும் இந்த தாட் கண்டிப்பாக வந்திருக்கும். நம்ம அப்பாவுக்கு தாடி இருக்குது, நம்மளோட சின்ன சின்ன பசங்க எல்லாருக்குமே தாடி இருக்குது, நம்மளுக்கே ஒன்றுமே தாடி வரலன்னு. அந்த நேரத்தில் மோஸ்ட்டாக எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வச்சு ப்ராப்ளம் இருக்கா அண்ட் நம்ம ஜெனடிக்ஸ் இதுக்கு சரி இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ், சில பேருக்கு ஜெனடிக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும், பட் எல்லாருக்குமே ஜெனடிக்ஸ் ப்ராப்ளமாக இருக்காது. ஜெனடிக்ஸ் ஒரு ப்ராப்ளமே இல்லாத நிறைய பேருக்கு தாடி வளர்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க சரியாக ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க, அவங்க டயட் ரொம்ப மோசமாக இருக்கும், அவங்க சரியாக தண்ணி குடிக்க மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க அண்ட் நிறைய பேட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 99% மேலே அவங்களுக்கு ஒரு டென்ஸான பியர்ட் இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இல்லை. ஸோ அவங்க நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸாக எடுத்துகிட்டு இருப்பாங்க அண்ட் சோஷியல் மீடியான்னு ஒரு விஷயமே இல்லை. ஸோ அவங்க கரெக்டாக நேரத்தில் தூங்குவாங்க அண்ட் அதுக்கும் மேலே அந்த காலத்துலலாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் காசு கிடைக்கும். ஸோ அதனால தான் அவங்களோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்னால அவங்களுக்கு ஒரு டென்ஸான பியர்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை வேறு ஆங்கிளில் யோசிச்சு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சரியாக ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க, சரியாக டயட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க அண்ட் இதுக்கு மேலே அவங்க தண்ணி சிகரெட்னு நிறைய கெட்ட பழக்கம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏன் ப்ரோ நல்ல தாடி வருதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அதுக்கு சிம்பிளான ஒரே ரீசன் தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஜெனட்டிக்ஸ் இருக்கும். அவங்க எதுவுமே பண்ணலாம் கூட அவங்க பியர்ட் சூப்பராக வளரும். ஸோ நம்மள மாதிரி பசங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜெனடிக்ஸ் ஓரளவுக்கு தான் இருக்கும் அண்ட் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சப்ளிமெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோடென். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்த சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த வீடியோ பண்ணுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ காமிக்க போகிற சப்ளிமெண்ட்டை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டா தான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன், ஐம் ரியலி சாரி. ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். என்னடா அவன் டேப்லெட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இட்ஸ் அ நான் டாக்ஸிக் விட்டமின் கேப்சூல் அண்ட் இட்ஸ் ஜென்ரலி சேஃப். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வரல. அண்ட் இந்த விஷயத்தை வந்து நான் சொன்னேன்றதுக்காக மட்டும் இந்த வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்கள். பயோடென்னா என்ன, இதுக்கு எவ்வளோ என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டுக்கப்புறம் நீங்கள் இதை வாங்குங்க. இந்த விஷயத்தை இந்த வீடியோக்காக மட்டும் சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் யாரோட சேனலில் போய்ட்டு எந்த வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல, அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. அண்ட் எதுவுமே பண்ணாமல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ டூ சம் ரிசர்ச் பிஃபோர் பையிங் இட். அப்படியும் உங்களுக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுக்கு பயம்னா கவலைப்படாதீங்க. ஸோ உங்களுக்காகவே ஹோம் மேட் ஆர்கானிக் பியர்ட் க்ரோத் ஆயில்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே ஐ பட்டனில் மென்ஷன் பண்ணிடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ப்ளீஸ் நீங்கள் போய்ட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயோடென் அண்ட் பியர்ட் ஆயில் ஓகே ப்ரோ, பட் இருந்தாலும் நம்ம பியர்ட் க்ரோத்தை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு சில ஃபுட் ஐட்டம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போது உங்களோட பியர்ட் க்ரோத்தை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு சில ஃபுட்டை நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. எக் யோக்ஸ், ஆல்மண்ட்ஸ், peanut, walnut, soybeans, whole grains, cauliflower, banana and mushroom. நான் இப்போ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லையும் உங்களோட பியர்ட் க்ரோத்தை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கான பயோடென் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கான விட்டமின்ஸும் அதிகமாக இருக்கும். அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம், பயோடென் வந்து ஒரு மேஜிக் பில் கிடையாது. எடுத்த உடனே உங்களுக்கு பியர்ட் பயங்கரமாக க்ரோ ஆகிறதுக்கு. ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ அப்போ தான் நீங்கள் எடுக்கிற விட்டமின் கேப்சூல்னால உங்களோட பியர்ட் க்ரோத்தை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கார்டியோ அண்ட் ஒர்க் அவுட் நல்லா இன்டென்ஸாக பண்ணுறீங்க, பட் டயட்னு வரும்போது பீஸா, பர்கர், பிரியாணின்னு சாப்பிட்டு நீங்கள் கார்டியோக்கு அண்ட் ஒர்க் அவுட்டுக்கு படுற எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் டயட்டில் ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிடுறீங்க. அண்ட் அதனால தான் உங்களோட உடம்புல சுத்தமாக ரிசல்ட்ஸ் தெரியறது கிடையாது. அண்ட் அதே மாதிரி தான் பியர்ட் க்ரோத்துக்கும் நீங்கள் எவ்வளோ தான் பயோடென் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ஹோம்மேட் பியர்டோட அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் என்டர் ஆகலைன்னா உங்களோட பியர்ட் க்ரோத்தில் சுத்தமாக ரிசல்ட்ஸ் தெரியாது. அப்படி உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலில் எந்தெந்த விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணால் உங்களோட பியர்ட் க்ரோத்தை மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்காகவே நெக்ஸ்ட் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கும்னா ஸோ கீழே போய்ட்டு அந்த ரெட் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ see you guys in another video. Until then, it's CSR signing off. What up, say? Yeah, now I rep the O. What you know about the west side? I just bought a whip, all in cash, live my best life. Bought a couple stocks, so I'm covered for the next 5. I don't like the top, but I will if you test my patience. I'm patiently